வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 6 மற்றும் 7 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழக அரசு பணியிடங்களில் மருத்துவ பரிசோதனை திட்டத்தை தற்போது எங்கு தொடங்கி வைத்தது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய பேர் பணியிடங்களில் மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிற திட்டம். இது இந்த ஆண்டு ஜூன் 5 தேதி தொடங்கியிருக்காங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் கிண்டியில் திருவிக நகரில் தான் நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா, மக்கள் பணிபுரிவாங்கல்ல, அங்கேயே போய் அவங்களுக்கான மருத்துவ பரிசோதனை பண்ணுற மாதிரி ஒரு திட்டம் தான். முதல்ல இந்த மாதிரி ஒரு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. இது 2021 ஆண்டு ஆகஸ்ட் 5 தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, மக்களுடைய வாழ்விடங்களுக்கு சென்று மருத்துவ பரிசோதனை வழங்குறது தான். அடுத்தது தொழிலாளர்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் தொடங்கியிருந்தாங்க. இது 2024 ஆண்டு ஜனவரி 10 தேதி தொடங்கியிருந்தாங்க. இது தொழிலாளர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை வழங்குறது அப்படிங்கிறது. இப்போ பணியிடங்களில் போய் மருத்துவ பரிசோதனை பண்ணுற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, ஆரவல்லி பசுமை சுவர் திட்டம் எங்கு செயல்படுத்தப்படுகிறது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். அதாவது டெல்லி, குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர் வந்து போகுது. அந்த சுற்றுப்பகுதிகளை ரொம்ப பசுமையாக மாற்றணும், அங்கே நிறைய மரங்கள் நடணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். ஆரவல்லி கிரீன் வால் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. இந்த ஆரவல்லி மலைத்தொடர் அப்படிங்கிறது குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி இங்கெல்லாம் பரவி இருக்குது. இங்கே 5 கிலோமீட்டர் சுற்றளவில் அதோடைய பசுமை பரப்பை அதிகரிக்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 5 தேதி இந்த ஆண்டு தொடங்கியிருக்காங்க. இதற்கான தொடக்க விழா டெல்லியில் பகவான் மகாவீர் வனஸ்தலி பூங்காவில் தான் தொடங்கியிருந்தாங்க. அப்புறம் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் ஒரு மரக்கண்டை நம்முடைய பிரதமர் மோடி வந்து நட்டிருக்காரு. எங்கே அப்படின்னா, புதுடெல்லியில் லோக் கல்யாண் மார்க்கில் அவருடைய இல்லம் இருக்குது, அங்கே தான் அவர் நட்டு வச்சுருக்காரு. அடுத்தது, ரஃபேல் விமானங்களின் உடல் பகுதியை எந்த நாட்டில் தயாரிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குல்ல, இது நம்ம வந்து ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து வாங்குகிறோம். இந்த ரஃபேல் விமானங்களுடைய உடல் பகுதியை இந்தியாவில் தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரான்ஸை சேர்ந்த டசால்ட் ஏவியேஷன், அப்புறம் நம்ம இந்தியாவை சேர்ந்த டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனங்களுக்கு இடையில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதற்காக இந்த டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்பு உற்பத்தி மையத்தை ஹைதராபாத்தில் அமைக்க போகிறாங்க. முதல் முறையாக இந்த விமானத்துடைய உடல் பகுதி ஃப்ரான்ஸ் நாட்டுடைய வெளியில் தயாரிக்கப்படுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே ஃப்ரான்ஸில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இது தமிழில் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் இதை உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய ஸ்டடி ஹால் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. ஓகே, அடுத்தது, தற்போது எத்தனை நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் வர தடை விதிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 12. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் வந்து 12 நாடுகளை சேர்ந்தவங்க அமெரிக்காவுக்கு செல்றதுக்கு தடை வச்சுருக்காரு. அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், ரிப்பப்ளிக் ஆஃப் த காங்கோ, அப்புறம் ஈக்குவட்டோரியல் கினியா, எரித்ரியா, ஹைட்டி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான் மற்றும் ஏமன் இந்த நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு விசா இருந்தாலும் அமெரிக்காவுக்குள்ளாடி போகிறதுக்கு மறுக்கப்படுறாங்க அவங்க. அடுத்தது, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாத ரயில் தயாரிக்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் அல்ஸ்டோம் இந்தியா. இப்போ பார்த்தீங்கன்னா அல்ஸ்டோம் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம். இதோடைய இந்திய கிளை தான் அல்ஸ்டோம் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களை அமைக்கிறதுக்காக அல்ஸ்டோம் இந்தியா நிறுவனத்து கூட வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 3 பெட்டிகளுக்கு வந்து 36 ரயில்களை வந்து தயாரிக்கிறாங்க. முதல் ரயில் 2027 ஆண்டு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. கடைசி ரயில் 2028 ஆண்டு மேலே வழங்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதுக்குள்ளாடி இந்த 36 ரயில்களையுமே அவங்க இந்தியாவுக்கு வந்து வழங்கிடுவாங்க, அதாவது நம்ம சென்னை மெட்ரோவுக்கு வந்து வழங்கிடுவாங்க. கூடவே பணியாளர்களுக்கு பயிற்சி, அப்புறம் வந்து 15 ஆண்டுகள் இந்த ரயில்களை பராமரிக்கிறது, இது எல்லாத்தையும் இந்த நிறுவனம் மேற்கொள்ளும். அடுத்தது, ஐபிஎல் போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி கொண்டாட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சின்னசாமி மைதானம். இப்போ பார்த்தீங்கன்னா
பெங்களூரில் ஆர்சிபியுடைய வெற்றி கொண்டாட்டத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. எங்கே அப்படின்னா பெங்களூரில் சின்னசாமி மைதானம் அப்படிங்கிற ஒரு மைதானத்தில் நிறைய மக்கள் வந்து இதில் வந்திருந்தாங்க. இதில் பயங்கரமாக ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. இதன் மூலமாக 11 பேர் வந்து பலியானாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களுமே கூட ஏதாவது ஒரு பெரிய நிகழ்ச்சி நிறைய பேர் வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதில் வந்து போகாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா கவர்மெண்ட்டே அதான் சொல்கிறாங்க, இவ்வளோ ஒரு கூட்டமான நிகழ்ச்சியில் நீங்கள் மேக்ஸிமம் கலந்துக்காதுங்க அப்படிங்கிறதான் தெரிவிக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 பேர் வந்து கூட்ட நெரிசல்லே பலியாயிருக்காங்க. அப்போது இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தனிநபர் ஆணையத்தை கர்நாடக அரசு அமைத்திருக்காங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா ஜான் மைக்கேல் டி குன்ஹா அப்படிங்கிறவருடைய தலைமையில் தான். இவர் ஓய்வு பெற்ற கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி. அடுத்தது, இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டனர்? இதற்கான ஆன்சர் 17 கோடி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உலக வங்கி இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. உலக வங்கி வறுமை அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய தினசரி குறைந்தபட்ச வருமானம் $3 அதுக்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வறுமையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அப்போது 2012-12 இந்தியாவில் வறுமை 27.1% இருந்துச்சு. ஆனால் 2022-23 ரொம்ப குறைந்திருக்கு, 5.3% தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இதன் மூலமாக 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 17.1 கோடி மக்கள் வந்து வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இலவச மற்றும் மானிய விலை உணவுகள் தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா பல்வேறு மாநிலங்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள்லாம் வழங்குறாங்க. அது இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப ஏழைகள் 54% அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் 5 மாநிலங்களில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, தற்போது எங்கே 800 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மதுரை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் உடன்பட்டி அப்படிங்கிற பகுதியில் 800 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே தமிழ் கல்வெட்டுகளும் இருக்குது. அதில் இந்த ஊருடைய பழமை பெயர் ஆற்றூர் அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. கிபி 1217 1218 அந்த ஆண்டுகளில் தான் இந்த கல்வெட்டு வந்து வெட்டப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு அரசருடைய காலத்தை சேர்ந்தது. அப்படி பார்க்கும்போது இது ஒரு பாண்டிய மன்னருடைய காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிற நமக்கு தெரியுது. இது தென்னவனீஸ்வரம் சிவன் கோயில் அப்படின்ற மாதிரி அழைக்கிறாங்க. அடுத்தது, நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா உலக சுற்றுச்சூழல் தினத்தை நம்ம கடைபிடித்திருந்தோம். அதில் நம்ம தமிழ்நாடு இதற்கான ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. அதில் அவங்க சில தகவல்கள் வந்து தெரிவித்திருந்தாங்க. தமிழ்நாடு அரசு நடத்தியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சி. இதில் சில தகவல் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பசுமை தமிழ்நாடு இயக்கம் இது 2022 ஆண்டு செப்டம்பர் 24 நம்ம செயல்படுத்தியிருந்தோம். இதில் 10 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் வந்து இதுவரைக்கும் இந்த திட்டத்துக்கு கீழே வந்து நடப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் இது 2023 ஜூன் 5 தொடங்கியிருந்தோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதோடைய அடிப்படையில் இந்தியாவிலேயே அதிக ராம்சார் தலங்களாக இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் 21 ராம்சார் தலங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாட்டுடைய முதல் கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சரணாலயம் இது வந்து ஒரு இடத்த அறிவிச்சிருக்காங்க. இது 524 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. எந்த இடத்த அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனுஷ்கோடி அப்படிங்கிற பகுதி இருக்குல்ல, அதை அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய முதல் கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சரணாலயமாக இந்த பகுதியை அறிவிச்சிருக்காங்க. இது மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இருக்குல்ல, அதோடைய ஒரு பகுதியாக இருக்குது. அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக உணவு பாதுகாப்பு தினம் இது ஜூன் 7 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உணவு பாதுகாப்பு செயல்பாட்டில் அறிவியல் அப்படிங்கிறது தான். போன ஆண்டு 6வது உணவு பாதுகாப்பு குறியீடு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ உணவு பாதுகாப்பு அப்படின்னா என்னென்னா தரமான உணவு மக்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்குறது தான். ஓகேவா? அப்போ எல்லாருக்குமே உணவு கிடைக்குதா அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இதில் போன ஆண்டில் முதலிடம் பிடித்தது கேரளா, 2ஆம் இடம் பிடித்தது தமிழ்நாடு. அப்போ அங்கே நிறைய பேருக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த ரிவிஷன் பார்க்கலாம். தமிழக அரசு பணியிடங்களில் மருத்துவ பரிசோதனை திட்டத்தை தற்போது எங்கு தொடங்கி வைத்தது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, ஆரவல்லி பசுமை சுவர் திட்டம் எங்கு செயல்படுத்தப்படுகிறது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும், அதாவது டெல்லி, குஜராத், ஹரியானா மற்றும் ராஜஸ்தான். அடுத்தது, ரஃபேல் விமானங்களின் உடல் பகுதியை எந்த நாட்டில் தயாரிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, தற்போது எத்தனை நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் வர தடை விதிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 12.
அடுத்தது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாத ரயில் தயாரிக்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் அல்ஸ்டோம் இந்தியா. அடுத்தது ஐபிஎல் போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி கொண்டாட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சின்னசாமி மைதானம். அடுத்தது இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டனர்? இதற்கான ஆன்சர் 17 கோடி பேர். அடுத்தது தற்போது எங்கே 800 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மதுரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.